இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மனமாறு. இந்த மாற்றம் தான் மனிதனை நல்வழிப்படுத்துகிறது என்று இந்த மனம், இந்த உள்மனம் இளமையாக மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதோ அன்று இறைவனின் அருள் ஆசீர் முழுமையாகவே கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையான மேன்மையை இன்று இறைவன் வார்த்தையில் சொல்லித்தர விரும்புகிறார். அதை அறிந்து கொள்ள வார்த்தையோடு பயணம் செய்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரம் அருளாசீர் இதோ இந்த துவங்கி இருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருந்து வழி நடத்தவும் இறைவனின் ஆசீர் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, அருகில் தெரியாத ஒன்று விலகியதும் தெரியும் என்பார்கள். அன்பில் புரியாத ஒன்று வெறுப்பில் புரியும் என்பார்கள். செல்வத்தில் கிடைக்காத ஒன்று வறுமையில் கிடைக்கும் என்பார்கள். வார்த்தையில் புலப்படாத ஒன்று செயலில் புலப்படும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வாழ்க்கையில் மனமாற்றம் என்பதின் வழியாகத்தான் வாழ்வின் மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஆழமான சிந்தனை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. மேன்மை மிக்கவர்களே, ஏனென்றால் திருப்பாட 94:16 சொல்லுகிறது, என் மனதில் கவலைகள் பெறுகிற பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது என்று. கவலைகளும் கண்ணீர்களும் நம்மை சூழ்ந்து நிற்கிற வேளையில் இறைவனின் ஆறுதல் தேறுதல் நம்மை உய்வித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது போல மனமாற்றம் நமது வாழ்வின் பாதையை உருவாக்குகிறது என்பது தான் ஆழமான சிந்தனை. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் அழிவிலிருந்து மீட்புக்கும் மனமாறி வருவதற்கான அழைப்பை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். மீட்பின் வரலாற்றில் இறைவன் இஸ்ரேல் மக்களை காத்து வழிநடத்த நியமித்த இறைவாக்கினர்கள் அனைவரின் இறைவாக்குகளிலும் மனமாறுங்கள் என்னும் அழைப்பு சற்று அழுத்தமாக உரைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமாக விளங்கும் இறுதி இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவானின் முழுமூச்சான முழக்கம் மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்பதாகும். நம் ஆண்டவர் பொது வாழ்க்கை பணியில் ஆற்றிய முதல் மறையுரையில் இறைவார்த்தை எடுத்து கூறிய அந்த மறையுரையில் காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மனமாறுதலை முதன்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் மனமாறுங்கள் என்னும் அறிவுரைக்கு செவி கொடுத்தால் அது நமக்கு மன்னிப்பையும் கடின உள்ளத்தை மாற்றி பரிவு, சகிப்புத்தன்மை, பொறுமை ஆகிய குணங்களை வளர்க்கும் என்பதை இறைவன் தெளிவாக அறிந்திருந்தார். இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, பரிவு என்ற அற்புதமான குணங்கள் மனமாற்றத்தின் வழியாக நாம் பெறுகிற பொழுது நமது எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் பிறரை நினைத்தும் பிறருக்கும் வாழ்வு கொடுக்கிற மனிதர்களாக நம்மை உருவாக்கி விடுகிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆணித்தரமான ஒரு முழக்கம் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே மனமாற இறைவார்த்தை விடுக்கும் அழைப்புக்கு நாம் செவிமெடுக்க முயல வேண்டும் என்பதுதான் இறைவனின் முதல் கட்டளையாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே உலகம் தோன்றிய நாள் முதல் அனைத்து படைப்புகளும் அதன் தன்மையில் இருந்து ஒருபோது மாறாமல் அதன் செயல்களை இயற்கை அழகாக செய்வது போல மனிதன் மட்டும் ஏன் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றவன் மனமாற்றத்திற்கு தன்னை வித்திட விரும்புவதில்லை. அதை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் மாற்றம் ஒன்று தான் இறைவன் கொடுக்கிற முதலும் முடிவுமான ஆசிர் என்பதை அணிந்து மனமாற்றத்தை நம்மில் கொண்டு வருவோம், ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை போல எங்கள் மனமாற்றம் எங்கள் வாழ்வின் ஆசிரை தருகிறது. குடும்பத்தில் மாற்றத்தை நாங்கள் விளைக்க விரும்புவதில்லை. மாற்றம் வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடுகிற பொழுது நாங்கள் எத்தனையோ துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உட்படுகிறோம். எனவே பரிவு, சகிப்புத்தன்மை, பொறுமை ஆகிய நற்குணங்கள் மனமாற்றத்தின் வழியாக நாங்கள் அனைவரும் பெற்று ஆசீரையும் அருளையும் பெற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.